ரொம்ப இரிட்டேஷனாகவும் இருக்குது, வெளியில் போனால் ரொம்ப அசிங்கமாகவும் இருக்குது. என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க. அது அந்த ஸ்கின் ட்ரைனஸ்க்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க ஃப்ளூயிட் வந்து லாஸ் ஆகுது. அதாவது வாட்டர் வந்து டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால வரும். அது இல்லாமல் ஸ்கின்னோட ரிப்பேர்மெண்ட்டுக்கும் செல் டெவலப்மெண்ட்டுக்கும் முக்கியமான காரணமாக இருக்கிற விட்டமின் ஏ, டி, இ, ஜிங்க், அயன் இந்த மாதிரி வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து குறைபாடுனாலையும் நம்மளுக்கு வந்து ட்ரை ஸ்கின் வரும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹார்ஷான சோப் வந்து யூஸ் பண்ணுறதுனாலையும், இல்லை ரொம்ப வந்து கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனாலையும், இல்லை ரொம்ப ரொம்ப ஹாட் வாட்டரில் சில பேர் குளிப்பாங்க, இல்லை ரொம்ப சில் தண்ணியில் சில பேர் குளிப்பாங்க. ஸோ இதனாலலாம் கூட நமக்கு ட்ரை ஸ்கின் வந்து வரும். இந்த ட்ரை ஸ்கின் வந்து சித்தால சொல்லி பார்த்தோம்னா, வாதம் வந்து உடம்புல வந்து அதிகமாகி அந்த பித்தம் வந்து சேரும்போது இந்த ட்ரை ஸ்கின் வந்து அதிகமாக காணப்படும். இதுக்கு நம்ம என்ன ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நெய் குளியல். நம்ம ஆக்சுவலி குளியல்ன்றதையும் மறந்துட்டோம், எண்ணெய் வச்சு குளியல்ன்றது. ஸோ எண்ணெய் வச்சு குளிக்கும் போது வாரத்தில் 2 நாள் எண்ணெய் வச்சு குளிக்கும் போதோ, இல்லை அந்த எண்ணெய்க்கு பதிலாக நெய், தூய்மையான நெய்யை ஹீட் பண்ணி அதை வச்சு குளிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ட்ரைனஸ் கம்மியாகும். முக்கியமான காரணம் வந்து டீஹைட்ரேஷன்னால. ஸோ அதனால வந்து நிறைய வாட்டர் இன்டேக் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஆன்டிவாதர் ட்ரக்ஸ், அதாவது ஃபேட்டி ஃபிஷ்ஷஸ், நட்ஸு இந்த மாதிரி வந்து ஃபேட் அதிகமான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டு மூலமா உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் குறையும். முக்கியமான ஊட்டச்சத்துக்களில் வந்து என்னென்ன வந்து உணவுகள் இருக்கோ அதையும் நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. சித்தாவில் வந்து நிறைய வந்து ஆயில்ஸ் இருக்குது, இல்லை வந்து மெடிசன்ஸும் இருக்குது இந்த ட்ரைனஸ் குறையிறதுக்காக. அதாவது அருகன் தைலம், இந்த மாதிரியான பிண்ட தைலம், இந்த மாதிரி தைலங்கள் வகைகளும் நிறையா இருக்குது. ரொம்ப ட்ரைனஸ் அதிகமானால் எண்ணெய் குளியல் ப்ளஸ் ஃபுட்டு, டயட்டு, டீஹைட்ரேஷன்லேயே குறையும். இதை தாண்டி ட்ரைனஸும் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது வேறு இஷ்யூஸ், சோரியாசிஸ், இல்லை வந்து வேறு ஏதாவது எக்ஸிமா இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது பக்கத்தில் இருக்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.